நீ உன் வீடு வாசல் வருது பாத்தியா, உன் வீடு வாசல் வர வரைக்கும் பஸ் வருது. ஆமா, தலைவர் சொல்லியிருக்காரு, உன் வீடு தான் பஸ் ஸ்டாப்பே. உன் வீடு வாசல் இருக்குல்ல, இங்க பஸ் ஸ்டாப் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரப்போகுது. நான் சொல்லிட்டேன், அங்கம்மா வீட்டுக்கு வந்து வீட்டு வாசல்ல மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன். அதையும் நீங்க மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது உன் வீட்டு வாசல்ல. அது மட்டும் இல்லாம ரேஷன் வந்து பை முத கூட்டு நாங்களே கொண்டாந்து கொடுத்துருவோம் வீட்டுல. புரியுதா? ரேஷன் பொருள் எல்லாம் வந்து வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருவோம். அது மாதிரி வந்து மாசத்துக்கு 3 புல்லு 3 புல்லு உங்க வீட்டுக்காருக்கு 3 புல்லு மாசம் 3 புல்லு வந்து ரேஷன் கடையில கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துருவோம். புரியுதா உனக்கு? இந்த 3 புல்லு இந்த காலத்துல எவன் கொடுப்பேன்? ஒரு புல்லு 500 ரூபாய் காசு, 1500 ரூபாய். அதே மாதிரி நீ பஸ் கிஸ்ல போலாம், அடுத்து பிளைட்ல போலாம். இப்ப பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு இருக்கல, நம்ம திருச்சி போலாம், நீ கோயம்புத்தூர் போலாம், மதுரை போலாம், தமிழ்நாட்டுல எங்க வேணா போலாம். அது மாதிரி அறிவிச்சிருக்கான்.